கோயம்பேடு ஆசியாவிலேயே மிகப்பெரிய மார்க்கெட்டு. சென்னையோட அடையாளமா இருக்கிற இந்த கோயம்பேடுல எந்த அடையாளமே இல்லாத கூட்டமும் இருக்கு. அவங்க பேர் கூட யாருக்கும் தெரியாது. பரட்டத்தலை, சோப்பு சட்டை, கூலின்னு அவங்களுக்கு தோன்ற மாதிரி கூப்பிடுவாங்க. ராத்திரில மூட்டை தூக்குறது, பகல்ல படுத்து தூங்குறதுல மார்க்கெட்டை தாண்டி எதுவுமே தெரியாத இவங்கல்ல ஒரு 4 பேரை ஃபாலோ பண்றதா இந்த கோழிச்சோடா. என்னன்னா சௌக்கியமா? எப்பவுமே ஆச்சி கொஞ்சம் பாத்து போடுறாச்சி. நாளைக்கு பாப்போம்ப்பா. பூ மூட்டைக்கெல்லாம் அவ்வளவு போதும். அந்த வேலையை பாப்போம். டேய் கணக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்கடா. புள்ளி 29, சித்தவா 21, நாங்க 2 18. அதுக்கப்புறம் நீ சொன்ன மல்லித்து பந்து இருக்கான், பாத்து கொடு. ஹலோ ஏய் நேத்து சொன்னேன். ஐயோ இல்ல பாய், உங்கள இல்ல பாய், இங்க பாய். சரி சரக்கு எப்ப அனுப்பிக்கிறீங்க? சரி கடையில வந்து காலங்காத்தால எப்படி படுத்திருக்கேன் பாரு. நினைச்சு பாட தூங்காதடா வேலைங்க இருப்ப. ஏய் நீ சொல்ற லாரி கேட்ல நின்றுச்சு. ஏ பிளாக்ல இருந்து எப் பிளாக் வரைக்கும் தூக்கிட்டு போனேன். பாத்து போடு. அவங்க சங்க காசு வாங்குறீங்க போறீங்க. நாளைக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சிருக்கீங்களாடா? ஆமா, ஐசிபிசி பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கான். ஏண்டா அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும்னா போட்டா ஐடி ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்களே, என்னடா பண்ணுவீங்க? ஐடி ப்ரூஃப்னா என்னடா? நீதாங்கிறதுக்கு ஆதாரம் அப்படின்னா அதெல்லாம் அந்த கக்கூஸ் வச்சு வீட்டுல இருக்காங்கடா, அவங்க மேட்ரு. சின்ன பாய்டு வாங்கிட்டு மீகாசு கொண்டு வா போ. டேய் என்னடா அது? அவனுக்கு பேரண்ட் லவ்லி வாங்கணுமா, அது காசு கேக்குறான். பேரன் லவ்லியா? இதே எவ்வளவு நல்லா நடக்குது? அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. உனக்கே இந்த வயசான காலத்துல யூத் ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி உன் பர்சனாலிட்டி, படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நானடி, நான் பேரன் லவ்லி போட்டு வந்த சூப்பர் மேனடி, வெள்ளக்காரி போல தேகம் மினுக்குது, ஒரு தண்ணி லாரி போல வந்து என்னை இடிக்குது, சட்டையெல்லாம் பல பலன்னு தாடி இருக்குது, மனச திருடவே வந்த கள்ளந்தானடி, என்ன பயமுறுத்தும் கொப்ப எனக்கு வில்லந்தானடி. ஏய் மந்திரவாதி ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு. வந்துட்டானுங்களா? என்ன இது காய் மார்க்கெட் பூ மார்க்கெட் ஆயிப்போச்சு. இல்ல என்ன நடக்குதுங்க? மார்க்கெட்னால ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ரோட டெலிபோன் கரைங்க தோண்டி போட்டாங்க. அந்த பக்கம் போக முடியாம பொண்ணுங்களா இந்த வழியா பஸ் ஸ்டாண்ட் போதுங்க. கனெக்ஷனை கொடுத்தானுங்களா? அதனாலதான் பன்னிக்குட்டி எல்லாம் பவுடர் பூசிக்கோ. உன்னை பார்த்து பயந்த போது உட்காரியா வாயா. எங்கடா இந்த பாரு எச்சி அள்ளி மூஞ்சில ராவறான். டயானா மாதிரி இருக்கா? டயனோசர்ல பாக்கா. தமன்னாவுக்கும் தார் டப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? பனி இருக்குடா. டேய் யார் வர போறா? டேய் பனி இருக்குடா. கண்டா கழிச்சு தரேன். ஏய் இவன் என்ன போலீஸ்க்கு ஆள் எடுக்கிற மாதிரியே வரப்பானிட்டான். ஏய் என்னடா? ஏ கல்ட்ரா சீக்கிரம் கல்ட்றாங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லையா? யோ கொஞ்சம் வாய முறியா. அடுத்து இவனுக்கா பாரியா தேவாங்க மாதிரி இருந்துட்டு தேவதைக்கு டாட்டா காட்டுறான். அதை தேவாங்க சொல்லக்கூடாது. என்ன மந்திரவாதி? ஏய் வா புள்ளி, இவனை பத்தியா பேட்டா வாங்காத கோட்டா சீனிவாசம் மாதிரியே. இப்ப அப்படியே முறப்பாம் பாரு. இப்ப பல்ல கடிப்பான் பாரு. அப்படிலாம் லுக் கூடப்படாது. ஒரு பர்சனாலிட்டி வேணும் தம்பி சைட் அடிக்க. எங்களுக்காக சொல்லிக்க ஆள் இருக்காங்க, உனக்கு தாண்டா யாருமே இல்ல. மச்சி நீ ஒரு ஆளா ஷேர் பண்றா, ஏன் சும்மா இருக்க? எனக்கு யாருனாலும் ஓகேப்பா. இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்வர்யாராவது வேணும்னா அப்ப எதுல ஒண்ணு புடிச்சிருவான். ஆடு மாடு. டேய் நிறுத்திரியா? செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா இல்ல, எதுக்கு எடுத்தாலும் ஆடு மாடு. மந்திராஜ் வட்டமா போக விடுவான்ல? ஆமால நீ வட்டமா போக விடு. டே மச்சி அந்த வட்டத்துக்குள்ள எந்த பொண்ணு முதல்ல வருதோ அது உனக்கு கெத் ஐடியாடா. நீங்க கட்டம் கட்டுறதுக்கு நாங்க வட்டம் போகலடா குண்டு. அப்படி போகணும்னா இப்போ வந்து அப்படியே விட்டுனா கூட யாராச்சும் வந்துருப்பா. அதான் காக்கா திட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இத பாருடா. முடிஞ்சு ஸ்கூல் ஃபுல்லா போய் பட்டல பொண்ணுலாம் என்ன அர்த்தம்? பாறா பாறா அந்த பொண்ண பாரு. டேய் வேணாம்டா, இந்த தடவை பகவலாம்டா. அதெல்லாம் முடியாது. இப்பவே வரோம், பாக்குறோம், பேசுறோம், தூக்குறோம். மந்திரவாதி மலையேறு. கோயம்பேடு மார்க்கெட்டில வந்து பாருடி, நான் கோணி மூட்டை தூக்குறேன் ஆனா என்னடி, கோயம்பேடு மார்க்கெட்டில வந்து பாருடி, நான் கோணி மூட்டை தூக்குறேன் ஆனா என்னடி, அப் டவுன் வாழ்க்கையில
போக மாட்டேன்டி பல்ட்டி அடிப்பண்டி உசுர கழட்டி கொடுப்பண்டி நீ இப்ப சொல்லு 100 பேரை சொல்லிட்டு அடிப்பண்டி ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி என் பேர் செட்டு இவன் ஹலோ 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 இவன் குட்டிமணி இவன் பேரு சின்னப்பதாஸ் ஹலோ ஹலோ அவர் புள்ளிங்க ஹலோ சொல்லுங்க என்ன விஷயம்? ரொம்ப நாளா தூரத்துல இருந்து புள்ளி பாத்துட்டு இருக்காரு. சரி எவ்வளவு நாள்டா இருக்கும்? ஒரு 3 மாசம் இருக்கும்டா. ஆமாங்க ஒரு 3 மாசமா இவர் வந்து உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காருங்க. ஹலோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஹலோ 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 மேடம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் சொல்றதை கேளுங்களேன். நீங்க இல்லைன்னா மனசுடைஞ்சு போயிடுவாருங்க. ப்ளீஸுங்க. ஒரு செடி ஒரு ஃப்ளவர் குழப்பி விட்டுட்டாலே. சரி அந்த பிள்ளை கரெக்டா தான் சொல்லிருக்கே. சாமந்தி பூ செடியில சாமந்தி தான் பூக்கும். ஆச்சி அது இந்த பூ இல்ல ஆச்சி. பூவே உனக்கு படத்துல வரும்ல, அது என்னடா பூவு? அதான் செடியில இருந்து விழுந்தா திரும்பி ஓட்டாதுன்னு விஜய் சொல்லுவார்ல. அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. ஐயோ ஆச்சி ஆச்சி அந்த ஒரு ஃப்ளவர் யாரா? அந்த டெரரிஸ்ட கண்டுபிடிச்சு ஒரு பாராட்டுல நடத்தணும் மச்சி. ரோட்ல 2 சூப்பர் ஃபிகரை ஒண்ணா பாத்துருக்கியா நீ? எப்பவுமே சூப்பர் ஃபிகர் எல்லாம் அட்டு மேட்டர் தான் ஃப்ரெண்டா வச்சு பாருங்க. அப்பதானே பசங்க அவளை விட்டு இவளை பாப்பாங்க. ஐயோ இந்த அட்டு மேட்டருக்கு ஒரு சூப்பர் ஃபிகர் ஃப்ரெண்டா இருக்கும். அதனால இவ்வளவு உஷார் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணுவோம். ஐயோ என்ன மச்சி ரியாக்ஷன் சரியில்லையே. ஐடியா செம இல்ல? எடா பாத்துட்டடா நீ என்ன சூப்பர் பிளேயர் கரெக்ட் பண்ணதுக்கு என்ன இந்த ஏடிஎம் மாட்டிட்டு பாக்குறியா? ஏடிஎம்டா அட்டு மேட்டரா. நான் பத்தாது கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்கண்ணா. சரி ஒரு 5 ரூபா குடுறா. காசை கொடுத்துட்டு கார்டு வாங்கிக்கோ. வரேன்ப்பா. என்னடா துப்பிட்டாமாமா? ஏய் அந்த பக்கம் போய் விளையாடுங்க. சின்ன பசங்க விடுறா. வாடா தண்ணிடுறா. ஏய் தம்பி இங்க வா. இந்தா முருகன் கடையில் போய் 1/2 பாக்கெட் சீரட் வாங்கிட்டு வா. அப்போ மார்க்கெட்ல எல்லா சோர்லையும் இதே மாதிரி படம் வரைய சொல்லிடுவோம். கரெக்ட் தான். எவனும் எச்சிட்டு போக மாட்டான், யூரின் போக மாட்டான். மார்க்கெட்டே ரொம்ப சுத்தமா இருக்கு. மறக்காம 3 சாமி வரைஞ்சிருங்க. அப்புறம் நம்ம மார்க்கெட்ல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே. நாடா என்கே பிரிந்ததுனால நம்ம தப்பிச்சோம்டா. நோ சட்னி கெட்டு போச்சு. நோ சைலண்டா சாப்பிட மாட்டீங்களா? ஏய் சாப்பிட வந்த இடத்துல என்னடா சவுண்ட குடுக்குறீங்க? வந்தமா சாப்பிட்டமா போனமா இல்லாம மார்க்கெட் பசங்களுக்கு இலப்பட கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை முறைடா சொல்றது? நேரம் கெட்ட நேரத்துல சாப்பிட வந்துகிட்டு இட்லி சரியில்ல சட்னி கெட்டு போச்சுன்னுகிட்டு. இனிமே மார்க்கெட் பசங்களுக்கு இலப்படறத பார்த்தா ஒண்ணு வரப்ப. ஏய் சீக்கிரம் எடுத்து காலி பண்ணுடா. இவன் இங்க வரா புள்ளி. இங்க பாரு. ஏன்டா இது ஓங்கல்ல விட்டு மாடுது? தெரியலடா. உன்னை தேடியே டேய் மச்சி தேவதை வருது. ஏய் கை தூக்க. ஹாய் இறக்குடா. மச்சி வா. ஹலோ 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 எப்படி இருக்கீங்க? எங்க காதல் தோல்வியில நைட்டு ஃபுல்லா அவனும் தூங்கல எங்களையும் தூங்கல. ஆமாங்க இப்படிதாங்க. யார பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு உளறாங்க. தேங்க்ஸ்டா. அவரை சொல்லி தப்பில்லைங்க. அவரா? எனக்கு கூட தூக்கமே வரல. என்னது? ரொம்ப நாளா ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி அவகிட்ட லவ் சொல்லும்போது அவன் நோன்னு சொன்னா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு எனக்கும் புரியுதுங்க. ஆமாங்க. நானும் அவர் வயசு தானே, அதனால சொல்லுங்க. பட் என்னங்க பண்றது, ஒரு செடியில ஒரு ஃப்ளவர் யூனோ. போன வாரம் தாங்க வினோத்துக்கு ஓகே சொன்னேன். வினோதா நீங்க மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நேரம் நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ்ங்க. ஐயோ ஏசப்பா. என்னதான் இருந்தாலும் ஒரே சமயத்துல 2 பேரும் லவ் பண்றது தப்பு தானே. அது பரவாயில்லைங்க. ஆமாங்க இப்ப நம்ம புள்ளியை லவ் பண்ணுங்க, அப்புறம் கல்யாணத்தப்போ யாருன்னு பாத்துக்கலாங்க. அந்த பரவாயில்லைடா. ஐயோ அதெல்லாம் சரி வராதுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்லங்க, ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க எல்லாமே. கைய கொடுங்க. ஹலோ 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 ஹலோ. அப்போ எங்க புள்ளியோட காதலு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல யாராச்சும் செலக்ட் பண்ணுங்க, நான் சேர்த்து வைக்கிறேன் உங்கள. நம்ம பிளான் வேலை செய்தா? ஓகே சூப்பர். ஆமா என்ன எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? எப்படி போகுது? ஐயோ சூப்பர் சூப்பர். இன்னொரு தடவை. ஐயோ அண்ணா ஐ அம் வான்மதி. மந்திரவாதி. ஓகே மிஸ்டர் மந்திரவாதி, இந்த ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏய் யாமினி
டியூஷனுக்கு வரல? இல்ல நாளைக்கு. சிகரெட் பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது போட்டிருக்குப்பா. சொல்லுங்கண்ணா சொல்லுங்க. ஓப்பனிங்ல சொல்லியாச்சு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு டவுட். நீங்க ட்ரூ லவ் தானே? டைம் பாஸ்க்கு லவ் பண்ணலையே? ஏன்னா என்னைக்கும் அநியாயத்துக்கு தொட போக மாட்டா இந்த வான்மதி. என்ன எப்படின்ட்டீங்க? அந்த ஒரு செடி ஒரு ஃப்ளவர் நாங்களும் தாங்க. அப்படின்னா ஓகேங்க, நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே நான் கிளம்பிட்டா? எங்க லவ்வுக்கும் ஓ எல்லா செடியிலும் ஃப்ளவர் இருக்கா? சரி இன்னொரு ஜூஸ் சொல்லு. யாரு என்ன டீடைல்ஸ் சொல்லுங்க. யார் த்ரிஷா மாதிரி சூப்பரா இருப்பாங்க. இதுல தான் ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க. எங்கடா நம்மள பார்க்கலே நினைக்கிறப்ப டக்குன்னு ஒரு பார்வை பாப்பா பாருங்க. தலையில கரண்ட் வச்ச மாதிரி இருக்கும். நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராதுங்க. மூவாலு யாழ் அப்படி நமிதா மாதிரியே இருப்பாங்க. நல்ல மேட்சிங். அங்கே இருந்தா பாப்பீங்க? ஆமாங்க. ஆமா. ஐயோ எனக்கே சிரிப்பு வருது. த்ரிஷாவும் நமிதாவும் சிரிக்க மாட்டாங்களா? என்னப்பா சொல்ற? அவங்க பார்த்தது உங்களை இல்ல. அங்க பாரு பவர் ஸ்டார் கட் அவுட். இத நம்ம கவனிக்கலையே. இங்க இருந்து பார்த்தா நீங்க நிக்கிறதே தெரியாது. போங்க போய் மூட்டை தூக்கி பொழைக்கிற வழிய பாருங்க. சைட் அடிக்கிறாங்க சைட். அன்னைக்கு எங்க அம்மா சொல்லுச்சுரா இந்த பொம்பளை புள்ளையில நம்பாதன்னு. டேய் உனக்கு எதிரா அம்மா? எல்லா அம்மாவும் அப்படித்தான்டா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பானவர் என்கேபி. எல்லாம் ஆரம்பிச்சலாமா? உங்களுக்கு எல்லாம் அந்த என்கேபி. அண்ணே நீங்களும் வாங்க. பரவாயில்ல. ஆமா இந்த தாலி தட்டை எடுத்துட்டு வாங்க. இந்த கோயம்பேடு கொத்தவால் சாவடியா இருந்தது பாருங்க. அப்போதுல இருந்தே நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். அப்பவே வியாபாரிகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல வந்து நிக்கிறது நம்ம என்கேபி தான். கோயம்பேடு மார்க்கெட் ஆரம்பிச்சேன். என்ன பத்தி பேசுனது போதும்னே. ஃபங்க்ஷன் நடக்கட்டும் விடுங்க. உண்மைதானே சொல்றேன். வியாபாரிகள் சங்க தலைவரா இருக்கிறதுனால தான். வாங்க பெருமாள் சார். நைட்டு என்ன மார்க்கெட் பக்கம்? அதோ அங்க நிக்கிறாங்களே ஃபாரினர்ஸ். நேற்று நைட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க சூட் கேஸ் அடிச்சிட்டாங்களாம். நம்ம ஏரியால பொட்டி அடிக்கிறது லோகோ ஒருத்தன் தான். அவன் இங்க தான் மூட்டை தூக்குறானா. லோகா? ஆமா. யாரா? நம்மகிட்ட புதுசா வேலைக்கு சேர்ந்துறான். இந்த கூட்டு வர சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த சமூக டிஸ்பியூட் என்னாச்சு? 1 வீக்ல அது எல்லாமே சால்வ் ஆயிடும். ஒத்து வரானா பாருங்க. இல்லைன்னா நம்ம பேசுவோம். எடுத்தியாடா? பொண்ணுக்கு ஏதோ ஃபீஸ் கட்டணுமா? அதான் இந்த மாதிரி வேணும்னா கேட்கணும். எடுக்காத. நீங்க இருக்கிறதுனால தான் மார்க்கெட் ஒழுங்கா இருக்கு. Thank you. நைட் நான் போய் அனுப்பிச்சிட்டு வரேன். போங்க. ஹலோ யூ கோ டு போலீஸ் ஸ்டேஷன். ஐ வில் கம். யா ஓகே. லோகு ஃபங்க்ஷன்ல என்ன தேவைன்னு பாரு. என்ன இன்ஸ்பெக்டர் பெட்டி தானே கேட்டீங்க? கிடைச்சிருச்சுல்ல? கூட்டு போடா. இந்த பிளான் கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும் பாரு. ஏய் என்ன பண்ணனும்? போனை கீழ போடு. சரி. வராங்களான்னு பாரு. நான் சொல்லி கொடுத்ததுல நல்ல ஞாபகம் இருக்குல? போய் வச்சுக்கோ. சரி. ஏய் யாமினி வரா. ஃபோன் பண்ணுங்க. ஹலோ ஹலோ. என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்துல கீழே கடந்துச்சு. ஓ மார்னிங் ஷாப்பிங் வந்திருந்தேன். அங்க விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். மூட்டை தூக்குறலாம் ஷாப்பிங்கா? மேடம் நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. வேற யாரா இருந்தாலும் சிம்ம தூக்கி போட்டு போனை சட்டக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க அப்படி பண்ணாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த போனை என்ன பண்ணட்டும்? மீட் பண்ணலாமா? கேளு. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணி போனை வாங்கிக்கிட்டுமா? இல்ல அது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். பரவாயில்ல நீங்க எப்ப ஃப்ரீயோ அப்ப ஃபோன் பண்ணுங்க. என்கிட்ட இப்ப ஐபோன் இருக்கு. பட் இது அம்மா வாங்கி கொடுத்த போனு. அம்மா இல்ல போன் தான் இருக்கு. நீங்க ஃப்ரீ ஆயிட்டு நான் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பர் கால் பண்றீங்களா? சொல்லுங்க. நம்பர் சொல்லு. என் போன் தான அவ பேசுறா. டி ஆச்சி நம்பர் 99 76 25 86 15. உங்க பேரு? ப்ரூஸ்லிங்க. எங்க அப்பாக்கு ப்ரூஸ்லினா பிடிக்கும். அதுதான். இப்ப ப்ரூஸ்லியும் இல்ல எங்க அப்பாவும் இல்ல. நாளைக்கு கால் பண்ணுங்க. நானே வந்து வாங்கிக்கிறேன்.
தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகேங்க. ஷாப்பிங் போன கலக்குற. டேய் நீ சொல்றவன் கணக்க. நான் 18. யாமினி மீட்டிங்க்கு இப்படியே போக முடியாது. வேற ட்ரெஸ் எடுக்கணும். எப்படியாச்சும் பணத்தை ஆச்சிட்டு உஷார் பண்ணு. ஆச்சி நாங்க உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன? கருப்பு ஜோதிகா. கருப்பு எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு ஓரமா கருப்பு ஜோதிகா இருக்க ஒன்றும் தப்பு இல்ல. இப்ப வந்த மேட்ரை சொல்லு. ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீனா? என்னடா புது பழக்கமா இருக்குது? நாங்க என்ன உன் காசே கேக்குறோம், உன்கிட்ட இருக்க என் காசை முன்னாடியே கேக்குறோம். நாளைக்கு லோட்ல கழிச்சுக்க. ஒண்ணுல ஆச்சி நம்ம டெல்லியன் இருக்காருல்ல, அவர் ஏச்சிட்டு போறாராம். அதை நாங்க சேரலாம் இருக்கோம். அதான். டேய் புதுசா சீட்டு கிட்ட எல்லாம் போட போறேன்னு சொல்றீங்க? ஆமாச்சி, நீ எவ்வளவு நாள் தான் காசு சேர்த்து கழுத மாதிரி கத்திக்கிருப்ப. 12 மாசம் சீட்டாச்சி, 10 மாசம் கட்டினா போதுமா? ஏதோ நல்ல காரியத்துக்கு கேக்குறீங்க. தாய் சேனேமா இந்த 1001 வச்சுக்கோங்க. ஆச்சி வரேன். ஆச்சி. என்னடா தீபாவளிக்கு இது பொங்கலுக்கு என் பர்த்டேக்கு என் பிறந்த உங்க கணக்கு 250 ரூபா தான். வாங்கத்தான் முடியல, போட்டாவது பாப்பான். பல்லு விளக்க வேணாம், மூட்டு தூக்க வேணாம், டெய்லி சட்டை வேற. ஒரு ரூபாய வச்சு சிவாஜி படத்துல ரஜினி மாதிரி டாஸ் போட்டு நான் பெரிய ஆள. ஆச்சி கிவிங் ஷாக் ரியாக்ஷன். ஒய் சாத்துக்குடி பிளாக். என்னடா திமிஷா தெரியுறீங்க? இன்னைக்கு மீட்டிங்ல அது இல்ல ஆச்சி, பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கோம். அதுக்கு இன்னைக்கு மீட்டிங். சும்மா போனா கடன் கொடுக்குறாங்களா? அதுக்கு தான் இந்த கெட்டப். ஆச்சி எங்களை கேட்டதா ஃபோன் கமிங்? ஒண்ணும் வரலையேடா. போன் நம்பர் தான் கொடுத்துருக்கான் ஆச்சி. ஐ மந்திரவாதி நீயா? பாடுறே இப்ப பாடுறே. அவதார் குட்டி மாதிரி எவன் வீட்டு கூடியில காஞ்ச துணி தெரியலையே. மச்சான் போன் அடிக்கிறேன். ஹலோ. ஏய் ஏதோ பொண்ணு பேசுதுடா பேங்க்ல இருந்து. கொடுங்க ஆச்சி. ஹலோ சாருங்களா? அவாரிங்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, யார் போன் எடுத்தது? அது என் பிஏ. ஓகே, போன் எப்போ வாங்கிக்கிறீங்க? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். எங்க வாங்கிக்கிறீங்க? பீச். பீச்சா? எத்தனை மணிக்கு? ஒரு 1/2 மணி நேரத்துல. கோயம்பேடுல இருந்து பீச்சுக்கு ½ அன் ஹவர்ல வந்துருவீங்களா? நான் இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேங்க. பைக் எடுத்தா ஜஸ்ட் ½ அன் ஹவர். ஓஹோ. கார் கூட இருக்கு. ஐயோ கோல் போட்டுறாங்க. டேய் நீ பாரு. அப்படியே போனை கொஞ்சம் உங்க பிஏ கிட்ட கொடுக்குறீங்களா? எதுக்கு? இந்த வேணாம்டா. பேசுங்க ஆச்சி. ஹலோ. அம்மா லோன் தரதா இருந்தா தாமா. இவங்க நல்ல பசங்க தான். ஹலோ பிஏ மேடம், நான் யாமினி பேசுறேமா. என்னது? மச்சான்மாடா. ஒலிம்பிக்கு தயாரா இருங்க தோழர்களே. ஆச்சி வாங்க ஒரு பாக்குறடா இல்லையான்னு பாரு. ஏய் இப்ப பாறம்ல. கில்லாடி நான் கில்லாடி நீ கேட்டு பாரு பின்னாடி. அண்ணாச்சி நான் சொல்லும் போது கேட்கறே முன்னாடி. கில்லாடி நான் கில்லாடி நீ கேட்டு பாரு பின்னாடி. அண்ணாச்சி நான் சொல்லும் போது கேட்கறே முன்னாடி. ஏன்டா இத்தனை வருஷமா ஆச்சி கூட இருக்கேன்றீங்க? யாமினிய பார்த்ததே இல்லையா? நீலாவும் சூரியன் மாதிரி தான். நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது நாங்க வேளாத்துக்கு இருப்போம். நாங்க தூங்கும் போது தான் நீங்க வெளியே வருவீங்க. அப்படியே யாமினி கடப்பக்கிட்ட வந்திருந்தாலும் கஸ்டமர் தான் நினைச்சிருப்போம். அந்த கருப்பு ஜோதியாக்கு இப்படி ஒரு மகன் இருக்குன்னு சன் நியூஸ்ல சொல்லியிருந்தா கூட நான் பிடிக்க மாட்டேன். சும்மா இருக்குடா. நானே ஆச்சி மூஞ்சில எப்படி முழிக்க எண்ணி வச்சிட்டு இருக்கேன். அண்ணா இங்கண்ணா. ஏய் இது எப்படா ஆர்டர் பண்ண? நீங்க எல்லாம் சோகமா இருக்கும் போதே ஆர்டர் பண்றேன்டா. நான் கொஞ்சம் முந்திரி பயிர் கொண்டு வாங்கண்ணா. சரி விடுங்கப்பா, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு தான். சரி ஆர்டர் பண்றேன். மெனு கார்டு கொடுங்க. ஹலோ. என்ன கட் ஆயிருச்சு? என்ன வினோத்தா? நான் கிளம்புறேன்ப்பா. கால் வந்துருச்சு. நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. பாய். டேய் சேட்டு. என்னடா இன்னும் முந்திரி பயிர் போடலடா.